வந்து எல்லாரும் எடுத்துக்கோங்க. அது ஆணோ, பொண்ணோ, கிழவியோ, கிழவனோ நீங்க எல்லாரும் ஒரே கேட்டகரி தான் அவனுங்க. அவனுங்களுக்கு ஒரே ஒரு எண்ணம் தான், ஒரு நாள் நைட்டு அண்ணன் கூட படுத்துட்டு வந்துட்டா என் வாழ்க்கை வந்து ஜென்ம சாபல்யம் அடைஞ்சிடும் அப்படின்னு படுத்து புடைக்கிறதுக்காக மட்டுமே அரசியல் பேசுறானுங்க. அதை தாண்டி வேற ஒரு மயிரும் கிடையாது. ஆனா தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் என்னெல்லாம் நடந்துகிட்டு இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன, அந்த திமுக தரப்பிலிருந்து வரக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைகள் அது என்ன அப்படின்னா, இவங்களுடைய ஆட்சி முடிஞ்சும் கூட இவங்களுடைய ஆட்சி இன்னும் முடியலை அப்படின்னு சொல்லி தான் அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்கள பேசுகிற பேச்செல்லாம் பாருங்க, ஒவ்வொரு காணொலியும் இதுக்கப்புறம் நான் போட்டுக்கிட்டே இருக்கேன். ஒவ்வொரு காணொலியும் அவங்க என்னெல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிற விஷயம் அப்படின்னா, பெண்களை எந்த அளவுக்கு இங்கே இழிவுபடுத்தி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த காணொலி நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. இதில் என்ன அப்படின்னா, இப்போ திமுககாரங்களாம் என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, இதில் ஃபேக் ஐடி நேரடியாக இது திமுக அஃபிஷியல் ஐடியா, இது இவங்க பேசின அப்படிங்க. இப்போது தளபதி விஜய் அவர்களுடைய ஆட்சி வரும்பொழுது இவங்க மேலெல்லாம் நடவடிக்கை எடுத்து இவங்க யார் என்ன ஏதுன்னு சொல்லி விசாரித்து அவங்களுக்கான நீதி முறைப்படி சட்டப்பூர்வமாக அவங்க மேலே வழக்குகள் பதிவு செஞ்சப்பட்டு அவங்க சிறையில் அடைக்கப்படணும். ஏன்னா இது தன்னை நிரூபிக்க வேண்டிய கட்டத்தில் தளபதி விஜய் அவர்கள் இருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, திமுக அதிமுக 2 பேர் மாறி மாறி வந்தால் கூட இவங்களுக்காக அவங்களுக்காக இவங்கன்னு சொல்லி மாறி மாறி இவங்களுக்காக உதவி செய்யக்கூடியவங்களாக இருந்துக்கலாம். ஆனால் இப்போ அப்படி இல்லை நிலைமை. இப்போ எப்படி இருக்குன்னு சொன்னால், இது வேற ஒரு புதிய கட்சி வரலாற்று ஒரு மிகப்பெரிய ஒரு மாறுதல், ஒரு மாற்றம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இவங்க இந்த திமுககாரங்க இப்போ தோல்வி அடைஞ்ச இந்த நேரத்தில் நிரந்தரமாக கூப்பிலேயே உட்கார்றதுக்காக அவங்க தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இது செய்வாருலாம் பிடிச்செல்லாம் போடல. இது ஓப்பனா நம்ம இது பேசலாமா என்னன்னு தெரியல. அது பேர் என்ன, அந்த பட்டனை போயிட்டு தடவி பார்த்துட்டு விஜயை தடவுற போல நினைச்சு தடவி பார்த்துட்டு ஓட்டு போட்டு வந்துருக்காங்க. இது எங்க வீட்டு பெண்களையும் சரி, ஊர்ல இருக்கிற எல்லா பெண்களும் அவன் நல்லது செய்வான், கெட்டது செய்வான். பசங்க போயிட்டு திமுக போட்டிருக்காங்க, வீட்டுல உள்ள பெண்கள் போயிட்டு தாவேக்காக்கு போட்டு வெளில வந்து நான் திமுக தான் போட்டேன்னு பொய் சொல்லியிருக்காங்க. நேத்து கேட்குறப்பதான் தெரியாம போட்டான், சும்மா ஆசைக்கு போட்டோம். அவங்க வந்து பிடிச்செல்லாம் எந்த ஒரு இவர் அது செய்வார் இது செய்வாருலாம் பிடிச்செல்லாம் போடல. இது ஓப்பனா நம்ம இது பேசலாமா என்னன்னு தெரியல. அது பேர் என்ன, அந்த பட்டனை போயிட்டு தடவி பார்த்துட்டு விஜயை தடவுற போல நினைச்சு தடவி பார்த்துட்டு ஓட்டு போட்டு வந்துருக்காங்க. இது எங்க வீட்டு பெண்களையும் சரி, ஊர்ல இருக்கிற எல்லா பெண்களும் பெண்கள் என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால், இதில் வந்து நீங்கள் பெண்கள்லாம் வந்து அந்த சின்னத்தை தடவி பார்க்குறதுக்காக பண்ணியிருக்காங்க. சொல்கிறதுக்கே உண்மையாக வாய் கூசுது. ஒரு பொது வெளியில் இந்த அளவுக்கு இதை எடுத்து சொல்லணும் அப்படின்போது கூட ரொம்பவே வருத்தமாக இருக்குது. ஆனால் அந்த அளவுக்கு விஜய் அவர்களுக்கு அவருக்கு ஓட்டு போட்ட ஒவ்வொரு பெண்களையும் இவங்க என்ன பேசுகிறாங்கன்னா, ரொம்ப இழிவுபடுத்தி ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க. நீங்களாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால், இந்த திமுககாரங்களுக்கு கேட்குறேன், நீங்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டால் அவங்க பகுத்தறிவாதி பெரிய நியாயமான்கள், நாங்கள் தான் பெண்களுக்காக சுதந்திரம் வாங்கி கொடுத்தோம், நாங்கள் தான் பெண்களுக்கு எல்லாமே பண்ணி கொடுக்குறோம், நாங்கள் தான் பெண்களுடைய விடுதலையை பேசுகிறோம், நாம் தான் பெண்களுடைய உரிமைகளை பேசுகிறோம், நாங்கள் மட்டும்தான் பெண்களுக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லி தொடர்ந்து மார்த்தோட்டி கொண்டு பெருமை பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய இந்த திராவிட கழகங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் உங்களால் தான் பெண்களுக்கு சுதந்திரம் விடுதலை எல்லாம் கிடைக்குது, பெண்களை நாங்கள் தான் பாதுகாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுடைய ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில் தான், அவருடைய ஆட்சி, அந்த சர்வாதிகாரியுடைய ஆட்சியில் தான் ஏகப்பட்ட குழந்தைகள்லேருந்து பெண்கள் வரைக்கும் எல்லாருமே தொடர்ச்சியாக அவங்க வந்து பாலியல் ரீதியாகவும் சரி, அவங்க மன ரீதியாகவும் சரி மிகப்பெரிய பாதிக்கப்பட்டாங்க, பொது வெளியில் பாதிக்கப்பட்டாங்க. குழந்தைகள்லேருந்து கழிவுகள் வரைக்கும் யாராக இருந்தாலும் சரி விடவே மாட்டாங்கங்க அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் அவங்களுடைய மொழியில் அவங்க பேசுகிறாங்க. வயதானவர்கள் யார் இருக்கட்டும், இல்லைன்னா அவங்க குழந்தைகள் இருக்க எல்லாருமே அதை தேடி போய் பாருங்களேன். யாரெல்லாம் இந்த கற்பழிப்பை செஞ்சாங்க? இப்போது தற்காலிக முதல்வராக இருந்து முன்னாள் முதலமைச்சராக இருந்தக்கூடிய இப்போது பாய்பா ஸ்டாலின் சொல்லி வீட்டுக்கு அனுப்பப்பட்ட குளத்தூர் தொகுதியிலேயே அவருடைய சொந்த தொகுதியிலேயே தோற்கடிக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு அசிங்கப்படுத்தப்பட்ட ஸ்டாலின் கிட்ட கேளுங்க, அவருடைய ஆட்சியில் என்ன நடந்தது? அவருடைய ஆட்சியில் நடந்தது எல்லாமே பெண்களுடைய பாலியல் வன்கொடுமைகளும் பெண்கள் குழந்தைகள் பாகுபாடு இல்லாமல். ஏன்னா இந்த காணொலியில் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், குழந்தைகள் இவங்களை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் பெண்கள் யாரும் கிடையாது, இந்த பெண்கள்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்க எல்லாருமே வயசு வித்தியாசம் இல்லாமல் சின்ன பொண்ணுங்கள்லேருந்து ஓட்டு போட வயசு இருக்க சின்ன பொண்ணுங்கள் பெரிய வயது வயதில் மதிக்கத்தக்க தாய்மார்கள் வரைக்கும் எல்லாருமே அந்த சின்னத்தை அப்படின்னு சொல்லி அதை தவறாக பேசுறது, இவங்க கூட ஒரு நாள் இப்படி இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறதெல்லாம் ரொம்ப கொச்சையாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை எந்த ஒரு நபரும் ஆதரிக்கவே கூடாது. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப கேவலமான ஒரு அருவருப்பான பேச்சுக்களை பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த காணொலியை நான் போடுறேன், இணைக்கிறேன் இந்த காணொலியோட, அதை நீங்களே பாருங்கள். நன்றி.